Hi guys, it's Zarvini. இது ஆக்சுவலி எபிசோட் 4. இது என்ன வீடியோன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் என்னோட இந்தியா vlog. பெட்டர் நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. ஸோ வாரணாசி ஹோட்டல்லேருந்து செக் அவுட் ஆயாச்சு. இங்கே டைம் மேபி வந்து அரவுண்ட் 5 AM இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு மறந்து போச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு வாரணாசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்க்கு போயிட்டு இருக்கேன். வாரணாசி ஒன் ஆஃப் த பிளேஸ் வேர் பீஸ் கேன் பி ஃபவுண்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக மறக்க முடியாத டேஸ் அங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக திரும்பி வருவேன். ஆமாம், நான் அடுத்த ஃப்ளைட் எடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லலை தானே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்து ஒரு பிளேஸில் போய் ட்ரான்சிட் ஆகிட்டு அப்புறம் தான் அந்த ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட் எடுத்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேருவோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானே எனக்கும் புரியல. ஸோ உங்களுக்கு புரியுது தானே? அப்போ புரியலைன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்த ஃப்ளைட் வந்துட்டு ஏர் இண்டியா. ஸோ ப்ரீவியஸ்லி நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்களா, நான் எடுத்தது எல்லாமே இண்டிகோ. ஸோ ஃப்ரம் சிங்கப்பூர் டு நியூ டெல்லி இண்டிகோ, நியூ டெல்லி டு வாரணாசி இண்டிகோ. ஸோ ஆகாயத்தில் பறந்து கொண்டு பாஸ்தா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த பாஸ்தாவை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் லேண்டிங் ஆயாச்சு. எங்கன்னா வந்துட்டு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்டில் தான் வந்துட்டு லேண்டிங் ஆகினேன். ஆக்சுவலி நீங்கள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூங்கி ஏஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் உண்மை என்னதுன்னா நான் நல்லா தூங்கி தான் ஏஞ்சேன். ஏன் அதே சட்டை போட்டிருக்கேன்? லைக் சிங்கப்பூர்லேருந்து போகும்போது இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஏன் வாஷ் பண்ணிங்களா இல்லையா? அந்த மாதிரி கேள்விகள், பல கேள்விகள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து அங்கே லாண்ட்ரி இருந்துச்சு. ஸோ நான் லாண்ட்ரியில் கொடுத்துட்டேன். ஸோ வாஷ் பண்ணி அயன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. பட் சார்ஜஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த பெங்களூர் ஏர்போர்ட் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் உண்மையை சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. லைக் வெரி கிளீனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே லைக் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு ட்ரான்சிட் ஃப்ளைட்லாம். ஸோ பெங்களூரில் வந்துட்டு மேபி லைக் 2 hours அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ பெங்களூர்லேருந்து மதுரைக்கு தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட். எனக்கு இன்னும் தூக்கம் கலக்கமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. டடா, இப்போ எங்கே இருக்குன்னா மதுரையில். ஸோ மதுரை ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆயாச்சு. அப்புறம் ஏன் வானம் வீடியோ எடுக்கலை அப்படி தானே கேள்வி வரும். எங்கே வீடியோவே காணோம். ஆக்சுவலி நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோன்னே தூங்கிட்டேன். பெங்களூரில் ஏறினேன்னா மதுரையில் வந்து தான் முழிச்சேன். அதே ரொம்ப பசியாக இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெல்லியில் அப்புறம் காசி வாரணாசியில் இருக்கும்போது நான் சோறு சாப்பிடவே இல்லை. லைக் உங்களுக்கு தெரியும் தானே, சோறு சாப்பிடாம ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? இருக்கலாம், ஆனால் என்னால் முடியாது. கண்ணு வேர்க்குது. அப்புறம் பாதி வீடியோ காணாமல் போயிருக்கோம். பிகாஸ் நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப டயர்டாகி விட்டேன். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து பேட்ரி முடிஞ்சிருச்சு. என்னோடய ஃபோன் பேட்ரி முடிஞ்சிருச்சு, என்னோடய பேட்ரி முடிஞ்சிருச்சு. 2 பேட்ரியும் முக்கியம் தானே. மேபி ஒரு 7:30 PM சம்திங் வந்துட்டு குளிச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். ஸோ மதுரைக்கு வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்கலன்னா எப்படி? ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தேன். பட் நீங்கள் கேட்கலாம், எங்கள் வீடியோ எங்கள் ஃபோட்டோ? ஐ நோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஐ couldn't record anything since like phones and cameras எதுவுமே அலவுட் இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணேன்னா ஃபோன் வந்துட்டு ஹோட்டல்லே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, மீனாட்சி அம்மனை பார்க்கும்போது அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எப்படி சொல்ல, இட் வாஸ் blessed to see her. ஸோ கோயிலில் வந்துட்டு நல்லா தரிசனம்லாம் பார்த்துட்டு லைக் வெளியாகும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த தேர் வந்துச்சு. லைக் கோயில் தேருன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. அப்புறம் இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது ஆக்சுவலி வந்துட்டு ஆன் த வே டு ராமேஸ்வரம். ஸோ வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3:30 மணி, அதாவது 3:30 AM இல்லைன்னா 4 AM வந்துட்டு ராமேஸ்வரம் ரீச் ஆகிருப்போம். அடுத்த விளாக் வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ மீதி கதை நான் அடுத்த விளாக்ல சொல்கிறேன். காதல்ஸ் டு யூ. பாய்.